ஹாய் வணக்கம், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? யூடியூப்பில் இருக்கிறவங்களும் மீடியாவில் இருக்கிறவங்களும் என் வீடியோ விரும்பி பார்க்குறவங்களுக்கும் காலை வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். செல்வி சேனல் வேந்தனான ஷேர் ஐடி. எல்லோரும் எப்படி பார்ப்பீங்க? அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டிங்களா? ஆமாம். டிஃபன் பாக்ஸில் நல்ல சாப்பாடு வச்சு அனுப்பிச்சி விட்டிங்களா? பிள்ளைங்களை ஆரோக்கியமான உணவுகள் கொடுங்க, நல்ல ஹெல்த்தான பொருட்கள் வாங்கி கொடுங்க. நம்ம பிள்ளைங்க தான் குலதெய்வம். நம்ம பிள்ளை புருஷனுக்கு மேலே யாரும் கிடையாது. நம்ம பிள்ளை புருஷன் போகத்தான் மற்றவங்கள பெருசாக நினச்சிக்கிறாங்க. இப்போ எப்படின்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி சத்துணவு திட்டத்துலேயும் சரி, பிள்ளைங்களுக்கு பிரியாணி போடுறதுலேயும் சரி, பிள்ளைங்களை நலத்திட்டத்தோட ஸ்கூலில் காலேஜில் மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப வரவேற்க தகுந்தது. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி வந்த பிறகு சூப்பராக போய்கிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாடு இந்தியா வல்லரசு நாடு ஆகிறதுக்கும் மக்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் இங்கே வர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே எந்த மக்களும் வெளிநாட்டு பயணத்துக்கு செயல்பட மாட்டாங்கன்னு என்னுடைய பார்வையில் நினைக்கிறேன். ஆமாம், இனிமேல் நம்ம இளைஞர்களுக்கும் நம்ம இங்கே படித்த மாணவர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயே வேலை வாய்ப்புகள் அதிகமான படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தம்பி செயல்பட்டுக்கிட்டு வராங்க. வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. அவங்க குழந்தைகளை ஆரோக்கியமான சாப்பாடுகளை கொடுத்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உடல் பயிற்சி, நல்ல திறமையான விளையாட்டுகளை கற்றுக் கொடுங்க நம்ம குழந்தைகளுக்கு. காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் எப்படி ஒழுக்கத்தோடு வளர்க்கணும், நல்ல ஒரு செயல்களை சிந்தித்து நல்ல ஒரு கேம் நடத்தி பிள்ளைகளுடைய மூளையை நல்ல வளர்ச்சி பூர்வமான ஒரு நல்ல செய்திகளை சொல்லித்தான் நம்ம பிள்ளைகளை நம்ம கொண்டு போகணும். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு கஷ்டத்துகளை சொல்லி வளங்க. நம்ம கஷ்டம்னா என்ன அப்படின்றது மாதிரி நம்ம குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், கஷ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வளர்த்தா தான் அதுக்கு அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அவங்க ஒய்ஃபு கூட பயணம் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம நிரந்தரமான பணக்காரர்களாக இருக்கவும் முடியாது இல்லையா? அதனால் நம்ம கஷ்டத்தை சொல்லி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும்ப்பா. பழைய படத்துகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வருவாங்க. இப்போ அவங்க கஷ்டத்தை தெரிஞ்சு வளர்ந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க சொல்லி வளர்ப்பாங்க. நம்ம பாட்டி தாத்தாலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லி வளர்த்தாங்க. அதனால் நம்ம வீட்டில் யார் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மதிப்பு மரியாதை கொடுங்க. பேரம்பேத்தியாக இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு என்ன முன்னுரிமை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுங்க ஐயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல திறமையோடு செயல்படணும். காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டி ஒரு சின்ன கருத்து தான் சொல்கிறேன். வேண்டி பாருங்கள். சின்னவங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். செல்வி சேனல் வேந்தனான ஷேர் ஐடி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சந்தோஷம். நிம்மதியாக இருந்துப்பா. சாமியை வேண்டிக்கோங்க. திருச்செந்தூர் முருகன் புண்ணியத்துலேயும் மீனாட்சி அம்மன் அருள்னால நல்லாயிருக்கும். கஷ்டத்தை நினச்சி மட்டும் கர்மாயை போட்டால் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து படிக்கட்டாக ஏறலாம். தாய் தாப்பனையும் மதிக்கணும், தாத்தா பாட்டியவும் மதிக்கணும். வாழ்க வளமுடன். சந்தோஷம்.